ஃபண்டாஸ்டிக். ஸோ மற்றும் ஒரு ஹால் ஆஃப் ஃபேம் இன்டர்வியூக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு ஹால் ஆஃப் ஃபேம் இன்டர்வியூவில் மிஸ்டர் ஹாரூன் அவர் வந்து புதுக்கோட்டையில் ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்கார். ஸோ கிட்டத்தட்ட 15 மந்த்ஸ் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இருந்துச்சு, எப்படி 6 லேக்ஸ் ருபீஸ் பர் மந்த் டென் ஓவராக இருந்தது, இப்போ வந்து 12 லேக் ருபீஸ் பர் மந்த் வந்து டென் ஓவராக மாறி இருக்கு அப்படின்னா அவர் என்ன மேஜிக்ஸ்லாம் பண்ணாரு, அவருக்கு என்ன ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத இந்த ஹால் ஆஃப் ஃபேம் இன்டர்வியூவில் நம்ம அவர்கிட்ட பார்க்க போகிறோம். வெல்கம் மிஸ்டர் ஹாரூன். வெல்கம் சார். நான் பேசுறது கிளியராக இருக்குங்களா? கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. ஃபண்டாஸ்டிக் ஃபண்டாஸ்டிக். ஸோ வெல்கம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் வந்து உங்களோட பிரேக் த்ரூ நிஜமாவே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கர். நான் உங்களை நான் ரொம்ப நாளாக ஐ மீன் யூ ஆர் இன் டு த எஃப்எம்சி. நான் உங்களை ரொம்ப க்ளோஸாக உங்களை நான் பார்த்துருக்கேன். நீங்கள் எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம எஃப்எம்சியில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் எல்லா ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுவீங்க அண்ட் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. அண்ட் உங்களோட பிரேக் த்ரூ வந்து நிஜமாவே பெரிய விஷயம், ரைட்? தேங்க்யூ ஸோ சார். பிஃபோர் உங்களோட ஜேர்னிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். வணக்கம். வணக்கம் சார். என் பேர் ஹாரூன் ரஷீத். நான் புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாபட்டினங்கிற ஊர்ல இருக்கேன். அம்மாபட்டினத்துல தான் என்னுடைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரெஸ்டாரண்ட் நேம் வந்து கோஸ்டல் அரேபியன் ரெஸ்டாரண்ட். நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணது வந்து 2019 ஓப்பன் பண்ணியிருக்கேன். டிசம்பர் மாதம் ஓப்பன் பண்ணேன். கொரோனா பீரியடில் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 வருஷம் வந்து ஒரு நார்மலான பிஸ்னஸில் நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ சாரோடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நான் அது பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்னுடைய ஃப்ரெண்டை வச்சு தான் நான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டயத்தில் நான் வேற ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது 2019 ஓப்பன் பண்ணி இடையில வந்து என்னுடைய சேல்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவாக இல்லை. இப்போ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு தான் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரு. நான் வந்து அதை ஜஸ்ட் போய் பார்க்கறது, எப்படி இருக்கு என்ன இது இந்த மாதிரி தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ இடையில ஒரு தடவை சாரோடைய ப்ரோக்ராம் சம்பந்தமான ஃபேஸ்புக்கில் ஆடு பார்த்துருந்தேன். ஆடு பார்த்தோன்னுமே அந்த ஆடில் வந்து சார் சொன்ன விதம் வந்து எனக்கு பிடிச்சிருந்து. எத்தனையோ ஆடு வந்து பிஸ்னஸ் சம்மந்தமான ஆடு நிறையா கொடுக்குறாங்க. அதில் சார் அது ஒரு டூல் சம்மந்தமாக ஒரு சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லி நீங்கள் பண்ணியிருந்தீங்க சார். அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்போ உடனே அந்த லிங்கை கனெக்ட் பண்ணி உங்களுடைய இந்த 4 நாள் ப்ரோக்ராம் அது பார்த்தேன். அது பார்த்தோன்னே எனக்கு அந்த 4 நாளில் நான் இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ்னா ஒரு நார்மலாக நம்ம ஒரு ரன் பண்ணி மக்கள் வர்றது வாங்குறது போகிறது இதுதான் ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நிறையா சேஞ்சஸ் வந்துச்சு. எல்லாமே புதுசாக இருந்துச்சு. பிஸ்னஸை பார்க்குற விதமே புதுசாக இருந்துச்சு. எந்தெந்த மாதிரிலாம் நம்ம பிஸ்னஸில் அக்கௌண்ட்ஸ் எப்படி பண்ணணும், ஒரு பிஸ்னஸை எப்படி கஸ்டமர்கிட்ட கொண்டு போகணும், நம்மளுடைய குவாலிட்டிலாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சார் வந்து அந்த 4 நாள் கிளாஸ்லேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்து. அது ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம் சாரோடைய குரூப்பில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக 22 ஜாயின் பண்ணேன் சாரோடைய குரூப்பில். 22 லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் சாரோடைய கிளாஸஸ் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஒரு நார்மலாக ஒரு 15 பேர் இல்லை 16 பேர் உட்கார்ற மாதிரி உள்ள ஒரு கிராமப்புறமான ஒரு ஹோட்டலுங்கிறதுனால ஸோ அந்த மைண்ட் செட்லேயே தான் நான் ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே யார் வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்தோமா, அந்த அன்னைக்கு சேல்ஸை முடிச்சோமா அப்படிங்கிற அளவில் தான் அந்த ஹோட்டலே நான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணிட்டு இருந்தேன். சாரோடைய கிளாஸ் உங்களுடைய கிளாஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் இதை எப்படி நம்ம வந்து எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்றது, ஒரு நல்ல ஃபுட்டை நம்ம வச்சுருக்கோம், அதை வந்து அனைத்து மக்களுக்கும் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, ஃபுட்டில் எப்படி கரெக்டான குவாலிட்டியோட மெயின்டைன் பண்ணி மக்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கோர்சஸ் ஒன்று ஒன்றா நான் பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு தொழில்னா எவ்வளோ ஒரு டீசெண்டாக எவ்வளோ கரெக்டாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல அப்போ தான் உங்கள் கிளாஸ் மூலியமாக தான் சார் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பிஸ்னஸும் ஒரு ஷாப்பிங் வச்சுருந்துருக்கேன். பட் ஒரு 4 வருஷம் ஒரு ஷாப்பிங் நடத்தினேன். அதில் ஒன்றும் நான் பெருசாக சம்பாதிக்கலை. இருந்தாலும் எனக்கு அது ஒரு நல்ல இதாக தான் போணுச்சு. உங்களுடைய கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, நம்ம சாரை வந்து இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சந்திச்சிருந்தா அந்த பிஸ்னஸ், ஏன்னா அது ஓரளவுக்கு நல்லா நடந்துக்கிட்டு இருந்த பிஸ்னஸ் தான். நான் சில கவனக்குறைவு இது தொழில் எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு சிஸ்டம் தெரியாமல் அதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன்.
அப்போ எனக்கு அந்த 4 நாள் ப்ரோக்ராம் பார்த்தோன்னே எனக்கு அந்த அந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. உங்களுடைய கிளாஸ் அப்பவே நம்ம அட்டன் பண்ணியிருந்தா, இந்த பிசினஸ்ல உள்ள சிஸ்டத்தை எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா, இன்னைக்கு அந்த நிறுவனத்தோடைய ரேஞ்சே வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா நான் அப்போ வச்சிருந்தது வந்து ஒரு என்ன நல்ல பிசினஸ் சொன்னீங்க? சிட்டில அது வச்சிருந்தேன். என்ன பிசினஸ் சொன்னீங்க? ஷாப்பிங் வச்சிருந்தேன் சார். ஓகே. ஷாப்பிங் வச்சிருந்தேன். நல்ல பிசினஸ். அது அப்பவே ஒரு 25,000 ஒரு நாளைக்கு சேல்ஸ் நடக்கக்கூடிய பிசினஸா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணிட்டேன்னா சார், அதுல வந்து கொஞ்சம் இந்த பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கே, வேற ஏதாச்சும் ஏஜென்சி எடுத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒன்ன மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போகாம, இன்னும் 2யும் எடுத்து அதையும் சேர்த்து பண்ணும்போது எனக்கு பொருளாதார ரீதியா டைட் வந்து அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப உங்களுடைய ப்ரோக்ராம் பார்த்தோன்னே அதுதான் சார் இருந்துச்சு. நான் அன்னைக்கே அதை நம்ம சந்திச்சிருந்தோம்னா, இன்னைக்கு அந்த பிசினஸோடைய லெவல் வேற மாதிரி இருந்திருக்கும். பட் அது வந்து ஒரு நல்ல எனக்கு பிசினஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நான் வேற வேற விஷயங்கள்ல கவனம் செலுத்தினதுனால தான் அந்த பிசினஸ் போனதுக்கு ஒரு காரணம். அப்ப அந்த ஒரு பாயிண்ட் அந்த 4 நாள் ப்ரோக்ராம்ல எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அதுக்கப்புறம் நான் உங்கள்ட்ட வந்து ஜாயின் பண்ணி அந்த ஒவ்வொரு நாள் கிளாஸ் எடுக்கும்போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் ரொம்ப புது புது விஷயங்களா இருந்துச்சு. ஒரு பேசிக்கா இந்த 4 நாள்ல பிசினஸ்லாம் எப்படி பண்ணணும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல கவனம் செலுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கிளியர் கட்டா சொல்லியிருந்தீங்க. அத மத்த மத்த நாட்கள்ல உங்களுடைய கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது இன்னும் இன்டெப்தா எப்படி அதை கவனிச்சு எடுத்துட்டு போறது, எப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது, ஒர்க்கர்ஸ்கிட்ட எப்படி நம்ம பிஹேவ் பண்றது, ஃபேமிலியோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றது, இப்படி எல்லா வகையிலையும் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்க மூலியமா தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வரையும் எப்படி சொல்றது, ஃபயர் ஃபைட்டிங் தான் சார். அதுக்கு முன்னாடி வரையும் கிச்சன்ல ஆள் இல்லைன்னா நான் போய் நிக்கிறது, கேஷ்ல ஆள் இல்லைன்னா நான் நிக்கிறது, எல்லாமே என்ன வச்சுதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியே ஒரு சிந்தனை எனக்கு இருந்துச்சு சார். நம்ம இல்லைன்னா யாருமே கவனிக்க மாட்டாங்க, கஸ்டமரை பார்க்க மாட்டாங்க, சரியா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த சிந்தனை இருந்து எனி டைமும் அது கிட்டத்தட்ட காலைல 7 மணிக்கு கடைக்கு வந்தேன்னா நைட்டு 11:30 மணிக்கு வீட்டுக்கு போற வரையும் ஃபுல் டே ஃபேமிலிக்குன்னு எந்த டைமிங்கும் கொடுக்கறது இல்லை. ஃபுல் நேரமும் அதிலே ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு. என்னுடைய வேலையும் இடையில இருந்ததுனால நான் வேற ஒரு இடத்துலயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கடை வைக்கும்போது. அப்போ அது ரொம்ப மன உளைச்சலா இருந்துச்சு. ஃபேமிலிக்கு டைம் சரியா ஸ்பெண்ட் பண்ண முடியல. நம்ம கொடுத்த வேலைகள்லாம் ஒர்க்கர்ஸுக்கு சரியா போய் அவங்கள்ட்ட நான் எத்தி வைக்க முடியல. ஒர்க்கர்ஸுக்கு நான் என்ன பிளான் பண்றேனோ அதை எனக்கான டைமிங் கரெக்டா இல்லாம நான் கடைக்கு போனேன்னா கஸ்டமர் வந்துருவாங்க, அவங்கள அட்டன் பண்றது இப்படியே அவங்களுக்கு பிளானிங்கை சரியா கொடுக்க முடியாம நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அப்போ கிளாஸ் அட்டன் பண்ண தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இது வந்து நாம வந்து இந்த மாதிரி ஒர்க்ல ஃபுல்லா இருந்தோம்னா பிசினஸை சரியா கவனிக்க முடியாது, அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அதுக்கான பர்சன் இது எல்லாத்தையும் உருவாக்கி நம்ம சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போனாதான் இது பிசினஸ் நல்லா ரன் ஆகும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து உங்க கிளாஸ் மூலியமா தான் சார் வந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு நடந்த 6 லட்ச ரூபாய் சேல்ஸ், மந்த்லி 6 லட்ச ரூபாய் சேல்ஸ்ல வந்து அதிக சம்பளம் கொடுத்து, ஏன்னா இன்னைக்கு ஹோட்டல் ஒர்க்கர்னா பெரிய சம்பளம் தான் சார். குறைஞ்சது 1000 ரூபாய் 1500 ரேஞ்சில தான் செஃப்பே கிடைப்பாங்க. அப்படி இருக்கையில அதை மிச்சம் பண்ணி நம்மளே சமைச்சிருவோமேன்னுலாம் நான் பண்ணிட்டு இருந்தேன் சார். அந்த மாதிரிலாம் மைண்ட் செட்ல தான் ஓட்டிட்டு இருந்தேன். அப்பதான் நம்ம ஏதாச்சும் காசு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அது பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் உங்க கிளாஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் அதுதான் முதல் தப்பு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுலயே நம்ம ஃபயர் ஃபைட்டிங்லயே இருக்கிறதுனாலதான் டெவலப்மெண்ட் சம்பந்தமா நம்ம சிந்திக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அப்பதான் உணர ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுடைய கிளாஸ் மூலமா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணேன் சார். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, ஃபேமிலி ரீதியா பிரச்சனைகள் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய ஐடியாஸ் கொடுத்தீங்க சார். 1-to-1 கால் பண்ணையில இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. நான் சூஸ் பண்ண இடம் வந்து கிராமப்புறமான ஏரியாவா இருக்கிறதுனால, ஃபுட்டு இது எல்லாமே நல்ல குவாலிட்டி, கஸ்டமர்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இல்லாம எந்த மாதிரிலாம் பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய ஐடியாஸ் நீங்க கொடுத்தீங்க சார். அது ஒவ்வொரு எல்லாமே ஒரு நல்ல நல்ல ஐடியாவா இருந்துச்சு. என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை முயற்சி பண்றதுக்கு இருந்தேன். அப்ப இடையில என்னுடைய ஃபேமிலி ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஒரு ஒரு 20 டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு. அப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் சார். ரொம்ப மடங்கிட்டேன். ஏன்னா சரியான ஆள் கடையில இல்லாம பிசினஸை விட்டுறலாமா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கெல்லாம் நான் ரொம்ப யோசிச்சது உண்டு. அப்போ உங்கள்கிட்ட ஒரு தடவை ஃபோன் பண்ணி அது சம்மந்தமா பேசையில நீங்க ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க சார். நீங்க அடுத்த கட்ட லெவல் போறதுக்காகத்தான் இந்த மாதிரி சோதனைகள்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னது வந்து எனக்கு சரியான பல்பான் மூமெண்டா இருந்துச்சு சார். அப்ப நாம எந்த மாதிரி சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளை புரிஞ்சு சார் எப்படி இது ஒரு இது கொடுக்குறாங்கன்னோனி
அன்னையிலேருந்து எனக்கு அந்த சிந்தனையை விட்டுட்டு இதை அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற சிந்தனை மட்டுமே இருந்துச்சு சார். நிறைய ஃபேமிலி, ஏன்னா ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணி நான் அதை சக்ஸஸ் பண்ணாததுனால இப்போ இந்த பிஸ்னஸ்லையும் ஃபுல் டைமா நான் இதுல இருந்துக்கிட்டு ஃபேமிலியை கவனிக்காததுனால எங்க ஃபேமிலிக்குள்ளேயே கொஞ்சம் நீ ஏன் இவ்வளவு சிரமப்படுறா, நீ ஏதாச்சும் வேற ஜாப் பார்த்துரு, இல்ல தொடர்ந்து காலேஜ்லயே இங்கேயே ரன் பண்ணிட்டு நீ இருந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் என்னுடைய ஸ்வீட் ஸ்பாட் என்னங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அதை விட்டுட்டு போக முடியல சார். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப இருந்துச்சு சார். உங்களுடைய ப்ரோக்ராம் மூலியமாகவும் ஒன் டு ஒன் பேசும்போதும் சில விஷயங்கள், சில ஐடியாக்கள் நீங்க சொல்லும்போது அதை செயல்படுத்த முடியலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சார் இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்குறாங்க, நல்ல ஐடியாக்களா இருக்குது, இம்ப்ரூவ் பண்றதுக்கு பொருளாதார ரீதியா ஃபேமிலி சப்போர்ட் இதெல்லாம் இல்லாம இருக்குதுங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் ஒன் டு ஒன் பண்ணேன் சார். இந்த மாதிரி இருக்கு சார், என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் கேட்டேன். அதுக்கு நீங்க ஒரு சரியான தீர்வை கொடுத்தீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க ஒரு சக்சஸுக்கு வரும்போது இது எல்லாமே மாறும் அப்படிங்கிறதுக்கு நீங்க தீர்வு கொடுத்தீங்க. அப்போ இந்த பிசினஸை நீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத உட்காந்து பேப்பர் ஒர்க் பண்ணுங்க, சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வாங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு சார். அதாவது பிசினஸை விட்டே போயிடலான் இருக்கிற நேரத்துல உங்களுடைய மோட்டிவேஷன் தான் சார் அடுத்த லெவலுக்கு நான் இந்த அளவுக்கு வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. அது இல்லாம நம்மளோட கடை சார் ஒரு 15-20 பேர் உட்கார்ற மாதிரி இருந்த கடையை உங்களுடைய கிளாஸஸ், உங்களுடைய அந்த சிஸ்டம் ஒர்க் இதெல்லாம் பண்ணி எப்படி நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போறாந்தா, அப்ப நம்ம ஒரு சிட்டி இல்லாத ஒரு ஏரியாவில் வச்சிருக்கோம், இதை நம்ம மற்ற மக்களுக்கு ஒரு பிரான்ச்சைஸா இதை கொண்டு போறாந்தா இது மற்றவங்களுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணோம் சார். அதுதான் நீங்க சொன்ன ஐடியாவும். நீங்க இதை நல்லா இது பண்ணி கொண்டு வாங்க, அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுல முயற்சி எடுத்து அல்லாட உதவியை கொண்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை ரெடி பண்ணி இன்னைக்கு அட்டன் டயத்துல ஒரு 75 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சார். முதல்ல 10க்கு 8 சைஸ்ல இருந்த கிச்சனை இன்னைக்கு 60க்கு 40 சைஸ்ல கிச்சன் மட்டுமே இருக்கு சார். நல்ல ஃபெசிலிட்டிஸோட நல்ல இதா க்ரோத் ஆயிருக்கு சார். கிரேட் கிரேட். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் 2-3 பிஸ்னஸ்லாம் ட்ரை பண்ண சொன்னீங்க. நீங்கள் எப்படி உங்களோட ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அதுதான் உங்களோட ஸ்வீட் ஸ்பாட்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது? ஸோ அது அது ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரி? ஆமா சார். நான் ஆக்சுவலா ஹோட்டல் திறக்கும் போது என் ஃப்ரெண்டை வச்சு தான் நான் ஹோட்டல் திறந்துருந்தேன். நான் காலேஜில் ஒரு காலேஜில் இங்கே உமன்ஸ் காலேஜில் ஒரு ஜென்ரல் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் டீச்சிங் ஸ்டாஃபை மெயின்டைன் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. டிரான்ஸ்போர்ட்டு, நான் டீச்சிங்கு அண்டு கிச்சன் ஒர்க்கு இதை பார்க்கறது தான். அப்படின்னு பேசிக்காவே தொழில் பண்ணணுங்கிற ஒரு ஆசை என்கிட்ட இருந்துச்சு சார். தொழில் பண்ணணும், தொழில் பண்ணி தான் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப இந்த கடையை ஆரம்பிக்கும் போது இது ஒரு சின்ன லெவலா இருக்குது, சின்ன லெவல் கடையா தான் இருக்குது, வியாபாரம் கம்மியா இருக்குது அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்டை வச்சு நடத்திக்கிட்டு நான் காலேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ உங்களுடைய ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நான் நம்மளுடைய ஸ்வீட் ஸ்பாட் என்ன, இந்த மாதிரி நான் உங்கள்ட்ட ஆரம்பத்துல சேரும் போதே நான் இந்த மாதிரி காலேஜில் ஒர்க் பண்றேன் சார். இது ஒரு பார்ட் டைம் மாதிரி தான் நான் இந்த ஹோட்டலை எடுத்தேன், இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸ்வீட் ஸ்பாட் என்னங்கிறத நான் உணர்றதுக்கு ஒரு ஒரு 2 மாசம் ஆகுச்சு சார். நான் உங்களுடைய ப்ரோக்ராம் தொடர்ந்து பார்த்து பார்த்து நம்மளுடைய ஸ்வீட் ஸ்பாட் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சார் என்னால வேற எந்த வேலையும் பார்க்க முடியல. என்னுடைய ஸ்வீட் ஸ்பாட்ல நான் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உண்டான என்ன வழி இருக்கு, உங்களுடைய கிளாஸஸ்ல அதுக்கு உண்டான எல்லா வழிகளையும் கொடுத்துருக்கீங்க. அப்ப அதை பார்த்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போறதுக்கு உண்டான கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அது ஒரு நல்ல ரிசல்ட்டா இருக்குது. ஃபேண்டாஸ்டிக். இப்போ ஹோட்டலில் நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக நிறையா ஐட்டம்ஸ் தருவாங்க. மெனுவில் நிறையா இது வச்சுருப்பாங்க. நீங்கள் எஸ்பெஷலி மந்தி, பிரியாணி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போடுறதா உங்களோட ஸ்வீட் ஸ்பாட்னு ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்க, ரைட்? எதனால ஆமா சார். இந்த மந்தி இது மட்டும் பண்ணியிருந்தீங்க? அதில் மட்டும் பண்ணும்போது இப்போ எப்படி மக்கள் அதை எடுத்துக்கிறாங்க? அதை மட்டுமே உங்களுக்கு மேஜராக கொண்டு போகிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரிலாம் இருக்கு? ஆமா சார். மந்தி ஆக்சுவலா சார் நம்ம ஏரியாவில் ஃபர்ஸ்ட் நம்ம மந்தியை சூஸ் பண்ணது என்னன்னு சார், இங்க யார்கிட்டையும் இல்லாத ஒரு ஃபுட்டா நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் சார் அதை சூஸ் பண்ணோம். அதை ஓரளவுக்கு குவாலிட்டியா நம்ம பண்ணும்போது மக்கள்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் ஃபுட்டை கொண்டு போகும்போது நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் டிராவல் பண்ணேன் சார், எங்கெங்கெல்லாம் மந்தி ஷாப் வச்சிருக்காங்க, எப்படி பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்க தமிழ்நாட்டிலையும் பண்ணேன், கேரளாவிலையும் போய் பார்த்தேன். எல்லாரும் எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த மந்தி தான் நமக்கான ஒரு நல்ல ஃபுட்டு, இதை யூனிக்கா இதுல என்னன்னா சார், இந்த மசாலா பிரியாணி மாதிரி மசாலா இதெல்லாம் அதிகமா கிடையாது, ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டு.
அதனால இதை நான் செலக்ட் பண்ணி இதை ஆரம்பிச்சேன் சார். இதை நம்ம ஊர்ல ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் எங்க ஊர்ல வந்து இது மந்தியை பொறுத்த வரையும் அரபு நாடுகள்ல தான் அது ஃபேமஸ். இந்த நம்ம ஊர்கள்ல வந்து பழக்கப்படுத்துறது ரொம்ப சிரமமா இருக்குமே, எடுத்துக்குவாங்களா அப்படின்லாம் ரொம்ப யோசனை பண்ணியிருக்கோம். ஏன்னா பிரியாணின்னா ரெகுலரா வாங்கிடுவாங்க. மந்திங்கும் போது இந்த கான்செப்டை எடுத்துக்குவாங்களான்னு யோசனை பண்ணோம். அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த டேஸ்ட் கரெக்டா கொடுத்து அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணதுனால ஒன்ஸ் ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கையில மக்கள் விரும்பி ஒரு தடவை வந்து சாப்பிட்டவங்க தொடர்ந்து வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க, பார்சலா வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா வெளியூர்ல அதுக்கப்புறம் நான் இருந்தெல்லாம் அந்த பிரியாணிக்காக வரதா சொல்லியிருந்தீங்க right? என்ன சார்? வெளியூர்ல இருந்தெல்லாம் உங்க பிரியாணிக்காக வர மாதிரி ஆமா சார், எனக்கு நியர்பைல இருந்து இங்க 100 கிலோமீட்டர்ல இருந்து வர்றாங்க சார். இப்போ ரம்ஜான் 100 நடக்கிறதுனால சார். கிலோமீட்டரை தாண்டி உங்களோட பிரியாணிக்காக தேடி வர மாதிரி இருந்துச்சுன்னா வாட் இஸ் இட் மேஜிக்? என்ன மேஜிக் வச்சிருக்கீங்க? டேஸ்ட் தான் சார். அதை என்னன்னா மந்தியை பொறுத்தவரையும் இப்போ லோக்கல்ல என்ன ஆச்சுன்னா சார், அதையும் கமர்ஷியல் ஃபுட் மாதிரி மாத்திட்டு வர்றாங்க. ஏன்னா மந்தி இப்போ நல்லா மக்கள்கிட்ட போறதுனால அதுல என்னென்ன செயற்கையான சுவையெல்லாம் ஏற்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ அந்த இது எதுவுமே இல்லாம டைரக்டா அந்த அரபு நாடுகள்ல எப்படி பண்றாங்களோ அதே மெத்தடை பயன்படுத்தி கலர் பவுடர் என்கிட்ட ரைஸ் பாத்தீங்கன்னா லைட் எல்லோ கலரா தான் சார் இருக்கும். நம்ம எந்த கலரும் அது சேர்க்கறது இல்லை. அது கரெக்டான டேஸ்ட் கரெக்டான பதம் இது எடுத்து கொடுக்கறதுனால ஓரளவுக்கு மக்கள் நம்மள்ட்ட தேடி வர்றாங்க சார். இது இல்லாம கல்யாண ஆர்டரும் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். வெளியில போய் ஒரு புது ட்ரெண்டாவே பிரியாணி மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த கீழக்கரைங்கிற ஊர்ல எல்லாம் மந்தியை போய் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் சார். அவங்க ஃபேமிலி வந்து நம்மள்ட்ட ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹோல் ஃபேமிலியும் ஒரு 30 பேர் வந்து ஒரு நாள் அங்க உட்கார்ந்து அந்த மந்தியை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், அதோட ஃபுட்டு குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லேக் மதிப்புள்ள ஒரு ஆர்டரும் கொடுத்தாங்க சார். அதை போய் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி அந்த பார்பிக்யூவையும் அந்த மந்திக்கு ஈக்குவலா நாங்க கொடுக்குற அந்த கோழியா இருக்கட்டும் இல்ல மட்டனா இருக்கட்டும் அதை சேம் அந்த எந்த கலர் பவுடரோ இல்ல அஜினமோட்டோவோ இது எதுவுமே இல்லாம பண்ணது. ஃபர்ஸ்ட்ல நான் வந்து சார் பிசினஸ் கம்மியா இருக்கணும்னு நம்மளும் கமர்ஷியல் மைண்டுக்கு போகணுங்கிற ஒரு தாட்ல இருந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் கிளாஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணோன்னே நம்மளுடைய இதுதான் நமக்கு வந்து நீங்க உங்கள்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் சார் இல்ல இதை நம்ம விட்டுறக்கூடாது. இந்த அடிப்படையில நம்ம வந்து ஒரு நல்ல ஃபுட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுல போய் நம்ம இடையில பிசினஸ் இல்லையே அது இல்லையேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது எப்ப தெரிஞ்சுன்னா உங்கள்ட்ட பேசுனதுக்கு அப்புறம். ஸோ ஆரோக்கியமான ஃபுட்டை மக்களுக்கு கொடுக்குறாருந்தா நம்ம அதுல சில ஸ்ட்ரகிள் வர செய்யும். அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு உட்கார்ந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சது தான் சார். உங்கள்ட்ட பேசுனதுக்கு அப்புறம் நிறைய திங்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி அந்த வேலையே இருக்காது சார். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கூட நாங்க இது கொடுக்கறது இல்லை. மக்கள்கிட்ட பழக்கமானவங்க மட்டும் இப்படி வந்து போய்கிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய எஃப்எம்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சார் இதை எந்த வழியிலெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ அதன் மூலியமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒருத்தர் சாப்பிட்டு போறவங்க அப்படி இப்படியே மாத்தி சொல்லி சொல்லி அந்த மாதிரி வந்துடுறாங்க சார். இன்னைக்கு இந்த ஏரியாவிலே கூகுள் ரிவ்யூவில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு முன்னாடி நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குது. அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணதுக்கு அந்த குவாலிட்டியில ஸ்டாண்டர்டா நான் இருந்ததுக்கு என்னுடைய பொருளாதார சிக்கல்ல வேற ஏதாச்சும் ஆட் பண்ணி கமர்ஷியல் ரெஸ்டாரண்ட் மாதிரி மாத்திரணுங்கிற எண்ணத்துல இருக்கும்போது உங்களுடைய உதவி வந்து பெரிய இதா இருந்துச்சு சார். நீங்க கொடுத்த அந்த ஐடியா அந்த ஃபுட்டோடைய குவாலிட்டியையும் அந்த நேச்சுரலா மக்கள்கிட்ட கொண்டே செல்லணும், ஆரோக்கியமான ஃபுட்டை தான் நம்ம கொடுக்குறோங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சார் அதை தெரியப்படுத்தினேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த வெரைட்டிஸ் எல்லாம் இதுல சேர்க்கப்படுறது இல்லை, அஜினோமோட்டா சேர்க்கப்படுறது இல்லை, கலர் ஊட்டிகள் எதுவுமே சேர்க்கப்படுறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு என்னுடைய ஃபுட்டோடு எப்படி ப்ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்த ஆரம்பிச்சு. அது வந்து நல்ல ரிசல்ட்டா மாறுச்சு சார். அதை பார்த்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. ஃபேண்டாஸ்டிக். ஸோ இந்த எஃப்எம்சியில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, எது உங்களுக்கு பெருசா இந்த மாதிரி க்ரோத்து கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எஃப்எம்சியில் வந்து சார், எஃப்எம்சியில் வந்தோடனே தொழிலை எப்படி பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் சார். தொழிலை வந்து நான் வேற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். தொழிலை எப்படி நம்ம பண்ணணுங்கிறத முதல் பாயிண்ட் அதில் கொடுத்தது சார். அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து சார், ஒரு தொழிலை சிஸ்டமேட்டிக்காக நம்ம எடுத்துட்டு போறா இருந்தா 80-20 பிரின்சிபல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் நான் சரியா அதை புரிஞ்சிக்கல சார். அதுக்கப்புறம் உட்கார்ந்து நல்லா சீரியஸா நான் அதை வந்து ரொம்ப கவனமா அதை பார்க்க நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து அதை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது வந்து குரோத்துக்கு கொண்டு போகுதுங்கிறத நம்ம உணர முடிஞ்சிச்சு சார். கரெக்டா நீங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட் தான் சார், சின்ன சின்ன இம்ப்ளிமெண்ட் தான் சார் பண்ணேன், பெருசா ஒன்றும் பண்ணல. சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு சில மாற்றங்கள் எடுத்துட்டு வந்தேன்.
என்னுடைய மைண்ட் செட்டு மாறுச்சு சார். அது பெரிய விஷயம் சார். ஆரம்பத்துல வந்து ஏன்னா அந்த சம்பளத்துக்கு ஆள் பிடிக்கிறதெல்லாம் நமக்கு செலவாயிருமே அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்மள்ட்ட 12 பேர் ஒர்க் பண்றாங்க சார். அவங்களுக்கு நம்ம மந்த்லி ஒரு நாளைக்கு அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் வந்து 11,000 செலவு சம்பளமா கொடுக்குறோம் சார். அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 3,000 தான் சேலரி கொடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு 11,000 இருக்குது. ஆனா அவங்கள சரியான ஸ்டாஃபை எப்படி எடுக்கிறது, அந்த ஸ்டாஃபை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்களுக்கு எந்த மாதிரி மீட்டிங் எப்படி கண்டக்ட் பண்றது. இதுக்கு முன்னாடி ஸ்டாஃப்கிட்ட வந்து சார் நம்ம வந்து மீட்டிங்கே நான் இதுவரையும் போட்டதில்லை. நான் கடை திறந்த 2 வருஷத்துக்கு ஸ்டாஃப்கிட்ட எந்த மீட்டிங்கும் போட்டதில்லை. அப்போ இந்த எஃப்எம்சில வந்ததுக்கு அப்புறம் தான் வீக்லி ஒன்ஸ் மீட்டிங் போடுறது எப்படி, அவங்கள்ட்ட நம்ம எந்த மாதிரி பிஹேவியர் பண்ணணும், அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய சப்போர்ட் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டா எப்படி நம்ம பிசினஸ் மேல அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சேன் சார். அது இல்லாம காலையிலே வந்தோடனே அந்த ஷெடியூலா பண்றது எப்படிங்கிறது நம்ம எஃப்எம்சிக்குள்ள வந்ததுதான். இப்ப நான் வரலன்னாலும் அந்த ஷெடியூல் படி அவங்க போய்கிட்டு இருக்காங்க சார். அது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. முன்னாடி எனக்கு அதுவே ரொம்ப நான் நின்று ஃபுல்லா எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு நான் நினைச்சாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர்றதுக்கோ இல்ல ஒரு ஒரு 3 நாள் வெளியில டூர் போயிட்டு வர்றதுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாம ஆல்மோஸ்ட் நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். அதுக்கு தகுந்த மாதிரி ஆளை செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருந்தது இந்த எஃப்எம்சி சார். அது மட்டும் இல்லாம எஃப்எம்சில வந்து நிறைய மெம்பர்ஸோடைய சப்போர்ட் இருந்துச்சு சார். அவங்கள்ட்ட பேசும்போது சில விஷயங்கள்ல வந்து எனக்கு தெரியல புரியல அப்படிங்கும்போது எஃப்எம்சி மெம்பர்கிட்ட வந்து நம்ம எந்த டயத்துல வேணாலும் அவங்களுக்கு கால் பண்ணா யாருமே இதுவரை நான் எல்லாருக்கும் கால் பண்ணியிருக்கேன் சார். யாருமே முகம் சுளிச்சது இல்லை. எவ்வளோ நேரம் அந்த டவுட் கேட்டாலும் அதை ரொம்ப சூப்பரா பண்ணி தந்திருக்காங்க. அவங்க பிசினஸ்ல எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். எஃப்எம்சியோட மெம்பர்ஷிப் அவங்களுடைய உதவி வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருந்துச்சு சார். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது உங்களை தொடர்பு நான் மெசேஜ் எல்லாத்துக்கும் டைரக்டா வந்து கேட்கறதுக்கு இதா இருந்துச்சு. அப்போ அவங்கள்ட்டையும் கொஞ்சம் பேசினேன். அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சப்போர்ட் பண்ண விதம் இதெல்லாம் நீங்க சார்ட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும் போது அடுத்த கட்டமா உங்கள்ட்ட வந்து கேட்டுருவோம் சார். அந்த மாதிரி எஃப்எம்சி மெம்பர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க சார். ஃபண்டாஸ்டிக், ஃபண்டாஸ்டிக். அது பெரிய பிரேக் த்ரூவா இருந்துச்சு சார் அது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இன்கேஸ் நீங்கள் எஃப்எம்சி ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் ஒருவேளை நீங்கள் மெம்பராக இல்லாட்டி இங்கே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அட்டன் மை வெபினார் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன கம்யூனிட்டியில் எந்த மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத பார்த்துக்குங்க. இன்கேஸ் இஃப் யூ ஆர் ரியலி ரியலி இன்ட்ரெஸ்டட், ரியலி சீரியஸ், உங்கள் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சீரியஸாக இருந்தீங்கன்னா get into my community. Okay, Fortune Makers community will be greatly helpful for you. So fantastic, Mr. Harun. நீங்கள் வந்து இந்த எஃப்எம்சிக்கு முன்னாடி ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் இப்போ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஃபேமிலி டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அதோட குவாலிட்டி ஆஃப் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆயிருக்கா? கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருச்சு. முன்னாடி என்னன்னா பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்க அந்த 7 மணி டயத்துக்குலாம் நான் வீட்டை விட்டு வந்துடுவேன் சார். அது இல்லாம அந்த லஞ்ச் டயத்துக்கு நான் போறதுக்கு டைம் கிடைக்காது. வீட்லேருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறது, இல்லைன்னா கடையிலே ரெடி பண்ற ஃபுட்டை சாப்பிட்றது. நைட்டு ஒரு 9:30 10 மணிக்கெல்லாம் குழந்தைங்க தூங்கிடுவாங்க. நம்ம அந்த அதுக்கப்புறம் தான் சார் போய் சேருது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் இந்த மாதிரியே தான் சார் போயிட்டு இருந்துச்சு. இடையில என் ஒய்ஃபுக்கு ரொம்ப முடியாம போனதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஃபேமிலிக்கு சரியான மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அவங்களோட இருந்து பேசல. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மைண்ட் பிரச்சனையா இருக்கும். அதுவே உடம்புல வந்து ஏதாச்சும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குமோலாம் நான் ஆரம்பத்துல இந்த எஃப்எம்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு காரணங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுடைய அந்த கரெக்டான அந்த கோர்ஸ் மூலியமா நம்ம போனோம்னா இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்காதுங்கிறத உணர்ந்து இப்போ ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றேன் சார். காலையில கடை திறக்க நான் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்டாஃப் அது கரெக்டா அவங்க திறந்துக்கிறாங்க. ஃபேமிலிக்கு பிள்ளையோடைய ஸ்கூல் ப்ரோக்ராம் கூட நான் போனது இல்லை சார். என் ஒய்ஃப் தான் போவாங்க. இப்போ பிள்ளைங்களுடைய ஸ்கூல் ப்ரோக்ராம் எதுவாக இருந்தாலும் எதையும் மிஸ் பண்றது இல்லை. அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட டூர் போறது, வெளியில கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி நல்ல இப்போ ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட ஃபேமிலியோட இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது சார். தட் இஸ் த ரியல் சக்ஸஸ். ஆக்சுவலாக ரிச்சாக பணம் நிறையா சம்பாதிச்ச ரிச்சாக மாறுறது வேற, ஃபார்ச்சூனர் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வேற. ஸோ ஃபார்ச்சூனர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா எல்லா நம்ம லைஃப்பில் எல்லா பார்ட்லேயுமே நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறது. ஃபேமிலி லைஃப் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிஸ்னஸ் பண்ணுறோங்கிற பேரில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சரியில்லை அப்படிங்கிறது கரெக்டான ஒரு ஒரு அணுகுமுறையாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறது வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டீங்க, ரொம்ப பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் சொல்கிறத விட எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எது அப்படின்னா ஒவ்வொரு மெம்பரும் ஃபேமிலி மெம்பரோட அவங்களோட இன்ட்ராக்ஷன், அவங்களோட டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ்.
நீங்கள நீங்க அந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அடுத்த ஒரு 2 வருஷத்துல, 3 வருஷத்துல எப்படி நீங்க பிசினஸ இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அண்ட் உங்களோட ஐடியா என்ன? கோல் என்ன? அடுத்த ஆ 3 வருஷம் கழிச்சு ஹாரூனை எப்படி நீங்க பார்க்க விரும்புறீங்க? ஆம். நான் அதை திங்க் பண்ணி தான் சார் வச்சிருக்கேன். அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த கடையை வந்து ஒரு மாடல் கடையா உருவாக்கணுங்கிறத நான் எய்ம் பண்ணி அதை உருவாக்கிட்டேன் சார். அதன் மூலயமா எனக்கு ஒரு நல்ல growth கிடைச்சிருக்கு. ஸோ இதை நான் காட்டி பிரான்ச்சைஸா மாறுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளுக்கு உண்டான அந்த சிஸ்டம் உருவாக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ வந்து ஒரு நம்மளை நம்பி ஒரு இன்வெஸ்டர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிசினஸ் மூலமா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், அவங்களுக்கு அந்த ஸ்டாஃப்ல இருந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாம அவங்க நம்ம எப்படி பிரான்ச்சைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப்களை தான் இப்போ நான் எடுத்திருக்கேன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க. ஏன்னா சிஸ்டமேட்டிக்கா அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஸ்டாஃப்களை வச்சு. இப்போ முன்னாடிலாம் சார் நான் வந்து ஒரு மந்திக்கு நான் ஒரு காஸ்ட் வந்து சும்மா மனக்கணக்கு மாதிரி தான் போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்தாச்சு. நான் ஒரு மந்தியை ப்ரொடக்ஷன் பண்றேன்னா அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் சிஸ்டத்துல இருக்கும். அதுல இருந்து நம்ம என்ன பெர்சன்டேஜ் வச்சு சேல்ஸ் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் அது கொடுத்துட்டு, எனக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50,000 ரூபாய் சேல்ஸ் ஆகுதுன்னா 50,000 ரூபாய் சேல்ஸ்ல செலவு போக எவ்வளவு இன்னைக்கு நமக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்குது அப்படிங்கிறத வந்து என்னால இன்னைக்கு இந்த ஒரு நாள்லயே பார்க்க முடியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒர்க் பண்ணி வந்துட்டேன் சார். அதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அதனால என்ன ஆச்சுன்னா, எதுல இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது, என்ன பொருள் வாங்குறது அப்படிங்கிறது தெரியாம வியாபாரம் நடக்கவும், சம்பளம் கொடுக்கவும், இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள போடவும் இப்படிமா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நம்ம எஃப்எம்சியில் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் அதெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு பேஸ்மெண்ட்டை எப்படி ரெடி பண்ணி அதன் மூலியமா எப்படி வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுல கவனம் செலுத்தி அந்த அஹ், அதுல கவனம் செலுத்தி நான் பண்ணிட்டு இருக்கும் போதே என்னுடைய growth வந்து growth ஆகுறது தெரிய வந்துச்சு சார். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்தப்போ இந்த பிரச்சனைகளை இனிமே நமக்கு வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போறோம்னா சரியான சிஸ்டத்தை கொண்டு போய் நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்போ நம்ம ஃபுட்டு குவாலிட்டியை மட்டுமே வச்சிருந்தா பத்தாது, அதை செயல்படுத்துற முறைகளை வந்து அவங்களுக்கு நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்தாதான் அடுத்து வருவாங்கன்னு. ஏன்னா நான் ஆரம்பத்துல பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இப்போ நிறைய பேர் ஃபுட்டோடைய குவாலிட்டியை பார்த்துட்டு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு அவங்க வந்து திடுதுப்புன்னு என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா என்கிட்ட எந்த ஒரு ஐடியாவும் இருக்கும், ஒரு பிளாங்கா இருக்கும். சும்மா ஒரு 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா இருந்தா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேனே தவிர எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், எவ்வளவு அது மூலம் ஒரு நாள் சேல்ஸ் நடந்தா எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், என்ன செலவு இருக்கும், எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் அதுல ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாம இருந்துச்சு. இப்ப ஆல்மோஸ்ட் நான் என்னுடைய கடையை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஒரு புது கடையா உருவாக்குறதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறத வந்து ஒரு சிஸ்டம் நீங்க கொடுத்த சிஸ்டம் மூலமா பண்ணதுனால எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் தெரிய வந்துச்சு சார். ஸோ அது என்னுடைய பிளான் அடுத்த 2 இயர்ஸுக்கு வந்து சார் எனக்கு நியர்பைல இருக்கிற 6 சிட்டியில் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சார். அந்த 6 சிட்டில பிரான்ச்சைஸ் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய இந்த 1 இயர் டாஸ்கா இருக்குது. 2024லேருந்து 25க்குள்ள இந்த 6 சிட்டிக்குள்ள வந்து நம்ம பிரான்ச்சைஸ் ரெடி பண்ணணும்ட்டு அந்த பிரான்ச்சைஸ் சம்பந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்னுடைய கடையிலே ரெடி பண்றதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட்டேன் சார். அது அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு அது மூலியமா நம்ம அடுத்து எந்த மாதிரி மீடியாக்கள்ல கொடுத்து எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன் சார். இன்ஷால்லா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா நான் ஒரு 6 பிரான்ச்சஸ் உருவாக்குறதுக்கு உண்டான ஏற்பாடு நடக்குது. ஆல்ரெடி இன்வெஸ்டர் ஒரு 2-3 பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் நம்ம வந்து சரியான சிஸ்டத்தை கொண்டே அவங்கள்ட்ட கொடுத்தாதான் அது அவங்களும் சரியா நடத்த முடியுங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கேன் சார். கண்டிப்பா நான் இந்த கம்ப்ளீட் 2025 முடியறதுக்குள்ள நான் 6 பிரான்ச்சஸ் ஓபன் பண்றதுக்கு உண்டான அனைத்து முயற்சியும் பண்ணிடுவேன் சார். அது மட்டும் இல்லாம என்னுடைய இந்த கடையிலேயே என்னுடைய மாச டேர்ன் ஓவர் வந்து 20 லட்ச ரூபாய் கொண்டு வர்றதுக்கு உண்டான எல்லா பிளானும் பண்ணி அடுத்தடுத்த மாசங்களுக்கு எந்த மாதிரிலாம் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போறோம், இல்ல என்ன ஃபுட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன ஆஃபர் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத இன்னும் அடுத்த 2 மாசத்துக்கு என்னவெல்லாம் பண்ண போறோங்கிறதெல்லாம் நான் டைரியில நோட் பண்ணியிருக்கேன் சார். ஸோ அடுத்தடுத்த இந்த டேட்ல இந்த விளம்பரம் வந்துடணும், இந்த டேட்ல இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரெடி பண்ணி அது சம்பந்தமான டிஸ்கஷன்லாம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ட பண்ணி இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடியா பண்ணியிருக்கேன் சார். ஸோ லிட்டரலி நீங்கள் ஒரு ஃபார்ச்சூனர் லைஃப் ஸ்டைலை நோக்கி கிட்டத்தட்ட ரீச் பண்ணுற ரேஞ்சில் வந்துட்டு இருக்கீங்க. பார்க்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சீரியஸாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே அவங்க ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது அவங்களோட எண்ணமாக இருக்காது. ஏன்னா அது வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் யாருனாலுமே முடியும். பட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது மூலியமா அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை ஃபார்ச்சூன் கிரியேட் பண்ணணுங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தரோட இதுலேயும் இருக்கும். அப்பேற்பட்ட மக்கள் வந்து டைமண்ட் மெம்பர்ஷிப் எடுப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து டைமண்ட் மெம்பர்ஷிப் வந்து ஏன் எடுத்தீங்க? அண்டு
எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு? பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? சார் நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு அப்புறமே டைமண்ட் மெம்பர்ஷிப் எதனால எடுக்க சொன்னா, இந்த பிசினஸ் சம்பந்தமான ஒரு புது ஒரு நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் என்னன்னா புது விதமா இருந்துச்சு சார். அப்போ அவங்க அந்த மெம்பர்ஷிப் எடுக்கணும்னு எனக்கு வந்து அது ஒரு பெரிய உந்துதலா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், அந்த டயத்துல என்கிட்ட காசே இல்லை. டைமண்ட் மெம்பர்ஷிப் நான் எடுக்கிற டயத்துல வந்து சார் நான் வந்து ஆனா உங்களுடைய பேச்சு இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு பிசினஸ் இப்படிதான். அப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சார் தோணுச்சு. அதுல போயிட்டு அந்த மெம்பர்ஸோட நம்ம ஈக்குவல் ஆகி அவங்களோட இருந்து அவங்க எப்படி பிசினஸ் பண்றாங்க, எந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம். ஏன்னா நீங்க சொல்றது வந்து சார் ஒரு பெரிய ஒர்க்கா கொடுத்து பண்ற மாதிரி இருக்கா சார். சின்ன விஷயம் தான் சொல்றீங்க, அதை நம்ம லைட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதோடைய குரோத்தே வேற மாதிரி இருக்குது சார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அப்ப இன்னும் டீப்பா நான் உங்கள்ட்ட போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்றது ஐடியா பண்ணும்போது இந்த ஆஃபர் எனக்கு கிடைச்சோன்னு இமீடியட்டா சேர்ந்தேன் சார். கொஞ்சம் கூட யோசிக்கல, கொஞ்சம் இல்லை, உடனே ஜாயின் பண்ணேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அப்பதான் 4 கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். அதுல ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா அது ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மென்டார்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நார்மல் லைஃப்லயே நார்மலா போயிட்டு இருந்திருப்பேன் சார். நான் உங்களை சந்திக்கல, நான் கண்டிப்பா அதுதான் உண்மை. அல்லாவா பார்த்து சரியான நேரத்துல சரியான ஒரு சூழ்நிலையில உங்களை எனக்கு அந்த ஆடு மூலமா காட்ட வச்சான். ஸோ அதை நான் சரியா பயன்படுத்திக்கலன்னா நான் பெரிய மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு அதுதான் யோசனையா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் எனக்கு இதா இருந்துச்சு. இதுதான் சரியான டைம், இதுதான் நீ வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஒரு 2 நாள்ல நான் உடனே அதை பயன்படுத்தினேன் சார். நான் என்ன நினைச்சு அது உடனே டைமண்ட் மெம்பர்ஷிப் எடுத்தனோ அதுல ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 100 இல்ல ஒரு 200% ஹாப்பி சார். அதுல உண்மையிலே என்னுடைய பர்சனலோடைய எனக்கு இருந்த பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப மாற்றங்கள் வந்துச்சு சார். நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு கடை வச்சுட்டு நாங்க 11 மணிக்கு பூட்டிட்டு போனா எப்படியும் ஒரு 10 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பிஹேவியர்லாம் மாறிச்சு. காலைல ஏர்லி மார்னிங் ஃபஜர் தொழுகைக்கு நான் அதிகமா எந்திரிக்க முடியாது, ஏன்னா லேட்டா போய் இருக்கிறதுனால. அப்போ உங்களுடைய ப்ரோக்ராமு அதுல நீங்க சொல்ற விதங்கள் இது எல்லாமே எனக்கு ரிலேட்டடா இருந்துச்சு சார். இதுதான் கரெக்ட், இதைத்தான் நமக்கு மதங்களும் போதிக்குது அப்படிங்கிறது உணர ஆரம்பிச்சேன். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணேன் சார். காலைல ஃபஜர் தொழுதுட்டு அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்றதா இருக்கட்டும், இல்லை கடையை பத்தின சிந்தனையா இருக்கட்டும், டெய்லி நம்ம டு டூ லிஸ்ட் இதெல்லாம் எழுதி வச்சு அதை ஃபாலோ பண்ணி அதை கரெக்ட் பண்றதா இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் டு டூ லிஸ்ட் டுடே லிஸ்ட் அப்புறம் வந்து விஷன் மிஷன் இது எதுவுமே இருக்காது சார். பிளாங்கா தான் இருந்துச்சு. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அதை வந்து டு டூ லிஸ்ட் எழுதி அது அடுத்த கட்ட லெவலுக்கு போறதுக்கு மிஷனை நோக்கி போறதுக்கு டு டூ லிஸ்ட் எப்படிலாம் நமக்கு சப்போர்ட் பண்றதுங்கிறத உளப்பூர்வமா உணர்ந்துட்டேன் சார். இது எல்லாமே அந்த டைமண்ட் மெம்பர்ஷிப்ல எடுத்ததுக்கு அப்புறம் தான் இது தெரிஞ்சு. ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து நமக்கு பண்ணிடுவோமா, இதெல்லாம் நமக்கு சரியா இருக்குமான்லாம் யோசனை பண்ணேன். ஆனா உங்களுடைய அந்த 4 கிளாஸ் வந்து அப்படியே டோட்டலா மாத்திருச்சு சார். அது வந்து எப்படி சொல்றது, அல்லாவா பார்த்து சரியான நேரத்துல சரியான ஒரு உதவிகளை வந்து இறைவன் தரும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரிதான் சார் நான் அதை நினைச்சேன். அது அல்லாஹ் உண்மையிலே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் செஞ்சேன் உங்களுடைய கிளாஸ்ல சேர்றதுக்கு. அதன் மூலியமா நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன் சார். நீங்க ரொம்ப மோட்டிவேஷனா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. அதுவும் இல்லாம மெம்பர்ஷிப்பும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இதுல வந்து நம்ம ஜாயின் பண்ணி அடுத்த கட்ட லெவல் போறதுக்கு. அது இல்லாம உங்களுடைய டைரக்டா நம்ம அட்டன் பண்ற மீட்டிங்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு சார். நேரடியா உங்கள்ட்ட டவுட் கேட்டுக்கிறதுக்கும், நேரடியா எல்லா எஃப்எம்சி மெம்பரோடையும் நம்ம வந்து இருந்து ஒரு 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய பிசினஸ் எல்லாம் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு சார். அவங்க அப்படி பண்றாங்களா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நீங்க சொல்ற சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். அதை அவங்க கரெக்டா பண்ணியிருக்காங்க, நல்ல growth கிடைச்சிருக்குது. அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது? வேற பிசினஸ்ல அவர் அந்த மாதிரி பண்றாருன்னா நம்ம பிசினஸ்ல அதை எப்படி மாத்தி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனைகள் ஏற்பட்டுச்சு சார். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார் டைமண்ட் மெம்பர்ஷிப் எடுத்தது. அதனாலதான் இந்த growth என்னால வர முடியுது. இல்லைன்னா நிச்சயம் அது பண்ணியிருக்க முடியாது. ஏதோ ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட், கிராமத்து ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் போயிருப்பேன். ஃபண்டாஸ்டிக். ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற யாராச்சும் ஆல்ரெடி கம்யூனிட்டி மெம்பராக இருந்து இன்னும் நீங்கள் டைமண்ட் மெம்பர்ஷிப் பண்ணலை அப்படின்னா, இங்கே கீழே கொடுத்துருக்குற இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் த குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டைமண்ட் மெம்பர்ஷிப் பற்றின ஒரு கேம் பிளான் ஷோ நடக்கும்போது உங்களுக்கு அதில் வந்து டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ யூ அட்டன் தட் ப்ரோக்ராம். இஃப் யூ ஆர் ரியலி சீரியஸ் உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த எஃப்எம்சியோட டைமண்ட் மெம்பர்ஷிப் 3 years சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ கேன் ஜாயின் திஸ் ப்ரோக்ராம். ஓகே. அண்ட் எஸ் ஹாரூன், நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை வந்து
பிரான்ச்சைஸ் கொடுத்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றீங்க. உங்களோட growth வந்து இந்த அளவுக்கு டிராஸ்டிக்கான, ஐ மீன் கரெக்டான ஒரு பாத்துல செட் ஆயிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பார்த்துட்டு இருக்கிற மெம்பர்ஸ், இத இது பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வாட் இஸ் த மெசேஜ்? இது பார்த்துக்கிட்டு இருக்க மெம்பர்ஸ் சார், அதாவது உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களா இருக்கட்டும், பார்க்காதவங்களா இருந்தாலும், உண்மையிலே கண்டிப்பா சார் என் மூலியமா நான் நிறைய பேருக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன் சார். சாருடைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க. சில நீங்க யூடியூப்ல கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் சிலது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் சார். அவங்க நீங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் யார் யாரெல்லாம் புதுசா இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுடைய மெயினா நான் இந்த யூடியூப்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுவேன் சார். அது இல்லாம நம்ம இப்ப புதுசா இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இது எஃப்எம்சில வந்து அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பிசினஸ்ல நல்ல வளர்ச்சி இருக்கணும். பிசினஸ்னா என்ன, எப்படி பண்ணணும், அதை எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிக்க முடியும் சார். அது மட்டும் இல்லாம உழைக்கிறது வந்து நம்மளுடைய பொருளாதார லெவலை ஏற்படுத்திக்கிறது மட்டும் இல்ல, அந்த லெவலோட முடிச்சுட்டு போறது இல்லை. நீங்க அதிகமா அதிகமா ஏர்ன் பண்ணும்போது அதை மக்களுக்கு உதவி செய்வதன் மூலம் ஒரு மனநிறைவு இருக்கு சார். அது கண்டிப்பா உணர்ந்தது சார். இப்போ இன்னைக்கு நான் என்னுடைய சேல்ஸ் இன்னைக்கு நடக்குதுன்னா என்னால முடிஞ்ச ஒரு 2% எடுத்து டொனேஷனுக்குன்னு ஒதுக்கிடுவேன் சார். நான் என்னைக்கு இந்த டொனேஷன் ஒதுக்க ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்தே எனக்கு வந்து சேல்ஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சார். அதை யாராவது ஏதாச்சும் ஒரு வகையில பக்கத்துல ஏதாச்சும் வீடுகள் வந்து சரியில்லாம நமக்கு தெரிஞ்சவங்க இதா இருக்காங்கன்னா அதை மாத்தி கொடுக்கறது, இப்படி 2 பேரை இணைச்சுக்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டேன் சார். சோ நம்ம கூடுதலா ஏன் பண்ண நம்ம எந்த அளவுக்கு ஏன் பண்றோமோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து அவங்கள மீட்டெடுக்க முடியும். அவங்களுக்கு இந்த எஃப்எம்சி சம்பந்தமா நம்ம இது பண்ணும்போது இன்னும் நிறைய அவங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எப்படி பண்றது என்ன பண்றதுன்றது தெரியாம இருந்துகிட்டு இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட எல்லாம் போய் நம்ம எஃப்எம்சி சம்பந்தமான எல்லா இதுவும் ஒரு அரை மணி நேரமா இருந்தாலும் அதை ஃபுல்லா கிளியர் கட்டா சொல்றேன் சார். என்னுடைய growth எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி வந்துச்சு, இதை நீங்க சாரோடைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க, இந்த யூடியூப்ஸ் எல்லாம் பாருங்க. இதை பார்த்து சாரோடைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரணும். புதுசா இந்த ப்ரோக்ராமை பார்க்குற யாருக்கா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க வந்து சாருடைய ப்ரோக்ராம் பாருங்க. அதுல மெம்பர்ஷிப் எடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். மெம்பர்ஷிப் எடுத்து நீங்க இருந்தாதான் உங்களை வந்து சில விஷயங்கள் வந்து சார் கேட்டுருவாங்களோ, ஒரு சில டாஸ்க் கொடுத்துருப்பாங்க சாரு, அது நம்ம பண்ணாம இருக்கல எனக்கே உள்ளுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கும். ஐயோ சார் டாஸ்க் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே நம்ம பண்ண, நம்ம அலட்சியமா இருந்தாலும் சார் அதை கரெக்டா ஞாபகம் வச்சு நான் இதெல்லாம் சொன்னேனே, நீங்க இந்த விஷயங்கள்ல எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு அதை கேட்பாங்க. சோ அது ஒரு பயமா இல்ல மரியாதையா இல்லைன்னு கூட ஏன் நம்ம அதை முயற்சி பண்ணக்கூடாதுன்ற அந்த மாதிரிலாம் முயற்சி எடுத்துதான் சார் இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்தது. ஏன்னா பேக்ரவுண்ட்ல ஒருத்தவங்க நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அந்த ஃபோக்கஸ் கரெக்டா போயிட்டு இருக்கோம். ஏன்னா சில டைம்ல வந்து சார் அதை இதையும் சேர்த்து பண்ணுவோமான்லாம் நான் நிறைய உங்கள்கிட்ட ஐடியா கேட்கும்போது உங்களுடைய ஸ்வீட் ஸ்பாட் எது அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அந்த ஒன்றை மட்டுமே பாருங்க. நோனி நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது சரியான ஒரு பொருளாதார சிக்கல்ல நான் இருந்துகிட்டு இருக்க நேரத்திலேயே நீங்க ஸ்வீட் ஸ்பாட்டை நோக்கி நீங்க போனீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கண்ணை முடிக்கிட்டு காலேஜை விட்டு நின்று ஹோட்டலுக்கு வந்துட்டேன் சார். அது வந்ததுனாலதான் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது சார். பொருளாதாரம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதை எப்படியாவது நீங்க ஏன் பண்ண அது உங்களுக்கு வரும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை கண்கூடா உணர்ந்தேன் சார் உண்மையிலே. நான் ஏன்னா பிசினஸை நான் அடுத்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு எந்த வழியும் இல்லையே, நம்ம சேல்ஸை வச்சு தானே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற யோசனை பண்ணி சிந்திச்சுக்கிட்டு இருக்கையில ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. நான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா நீங்க இந்த மாதிரி பிரின்சிபல்ல இது கரெக்டா நீங்க போனீங்கன்னா அது வந்து அபிவிருத்தி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நீங்க கொடுத்தீங்க சார். இதுக்கு முன்னாடி அந்த தைரியம் எனக்கு இருந்ததே இல்லை. அப்ப அந்த தைரியம் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் இந்த growth வந்துச்சு. அப்ப கண்டிப்பா புதுசா பாக்குறவங்க இந்த எஃப்எம்சிக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாரோடைய கைடன்ஸ் மட்டும் இல்லாம எஃப்எம்சி மெம்பர்ஸோடைய கைடன்ஸ்ல இருந்து அதுல இருக்கிற அந்த கோர்சஸ் வெரி எக்ஸலன்ட் சார். எந்த ஒரு விஷயத்துல டவுட் வந்தாலும் உடனே போய் கோர்ஸை பாக்குறது வந்து அப்போ கேட்டு அதை உடனே வெரிஃபை பண்ண மாதிரி இருந்துச்சு சார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் அந்த கோர்சஸ். ஸோ அதுல மற்ற கோர்சஸை விட டைமண்ட் மெம்பர்ஷிப் நான் எடுத்தது வந்து ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுதான் இந்த வளர்ச்சி. நார்மலா சில்வர் மெம்பர்ஷிப்லேயே இருந்து நான் கிளாஸ் அட்டன் பண்ணினா இந்த அளவுக்கு வந்திருப்பானா அப்படிங்கிறது எனக்கு டவுட் தான் சார். ஸோ டைரக்டா உங்களோட தொடர்புல இருந்து மெம்பர்ஸோட சரியான தொடர்புல இருந்து வழிகாட்டுதல் இருந்து நாங்க கொஞ்சம் அலட்சியமா இருக்கிற நேரத்தை கூட மற்ற அதுக்குன்னு டீம் லீடர் வச்சு அவங்க வந்து எங்களை வந்து வாங்க வந்து பாருங்க வந்து பேசுங்க இது பண்ணுங்கன்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி இந்த அளவுக்கு இழுத்துட்டு வந்து விட்டுருக்காங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அடுத்து இது பாக்குறவங்க கண்டிப்பா அதை டைமண்ட் மெம்பர்ஷிப் எடுக்கணும்னு தான் சார் நான் விருப்பப்படுறேன். அவங்க எடுத்தாதான் இதோடைய வளர்ச்சி என்னங்கிறத அவங்க உளமாற உணர முடியும். அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் சார். அது
ஃபேன்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ் ஹாரூன், உங்ககிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டோம். நீங்கள் நிறையா மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க, இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க, வாழ்ந்து காமிச்சிருக்கீங்க. ஜஸ்ட்டு அதாவது நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறவங்க விட, ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறவங்கள விட ஜெயிச்சவங்க சொல்கிறது தான் வந்து எடுபடும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி உங்களை மாதிரி ஜெயிச்சவங்க ஒரு பிரேக் த்ரூ ரீச் பண்ணவங்க, எப்படி ரீச் பண்ண, அவங்க எந்த மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரகிள் சந்திச்சாங்க. ஸ்ட்ரகிளை எல்லாரும் தான் சந்திப்பாங்க. ஆனால் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் சந்திக்கும் போது புலம்புறதோட நிறுத்திக்குவாங்க. சிலர் மட்டும்தான் அதை ஓவர் கம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒன் ஆஃப் த பர்சன். உங்களுக்கு ஸ்ட்ரகிள் வரும்போது அதை ஓவர் கம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் பண்ணாமல் முடிகிற வரைக்கும் பண்ணக்கூடிய ஒரு 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 ஹேபிட்டை வந்து நீங்கள் இங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இதை பார்க்கும்போது தேங்க்யூ ரொம்ப சார். சந்தோஷமா இருக்கு. அண்ட் உங்ககிட்ட ஃபைனலாக இது எல்லாத்திட்டையும் கேட்குற விஷயம், எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம், ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் வாழ போறேன், இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்னு நீங்க எதை சொல்லுவீங்க? உங்களுக்கு மிகப்பெரிய எந்த ஒரு கொடுக்கறதுக்கும் ம் கொடுக்க போறதுக்கும் எது மிக முக்கியமான ஒரு விஷயம்னு நீங்க சொல்லுவீங்க? இல்லை சார், அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன சார், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது சார். அந்த ஏன்னா நான் ஏர்ன் பண்றது மூலமா என்னை சுத்தி இருக்கிறவங்க, அடுத்து வந்து ஆஹ், நமக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறவங்க இவங்களுக்கு வந்து எய்ம் பண்றது வந்து பொதுவா இஸ்லாத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சார், நீங்க சம்பாதிக்கிறதுல உங்களுடைய பெர்சன்டேஜ் ஒரு 2.5% வந்து நீங்க வந்து ஜக்காத்தா கொடுக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரோக்ராம்ல பார்க்கும்போது கரெக்டா அது மின்ட்ல வந்துச்சு சார். நீங்க எய்ம் பண்றீங்களோ இது இஸ்லாம் வந்து எங்களுக்கு கட்டாய கடமையாக்கி வச்சிருக்கு. நீங்க வந்து எய்ம் பண்றதை வந்து நீங்க ஏழை மக்களுக்கு அது கொடுக்கணும், அது உங்களுக்கு இல்ல. நீங்க எவ்வளவு வேணா எய்ம் பண்ணலாம், ஆனா இதை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்ப நீங்களும் அந்த ப்ரோக்ராம்ல சொல்லும் போது இதை கரெக்டா சொன்னீங்க சார். நீங்க எய்ம் பண்ணுங்க, இது உங்களுடைய ஃபேமிலி இதுக்கு மட்டுமே இல்லாம நீங்க எந்த அளவுக்கு எய்ம் பண்றீங்களோ அது மற்றவங்களுக்கும் கொடுக்கும் போதுதான் நீங்களும் வளர்ச்சி அடைவீங்க, அந்த சமூகமும் வளர்ச்சி அடையும் அப்படிங்கறத நீங்க சொல்லும்போது எனக்கு அப்பவே நான் அந்த ப்ரோக்ராம்லயே பேசணும் சார். நீங்க சொன்னது வந்து என்னுடைய மார்க்கத்துக்கு ரிலேட்டடா இருக்கு சார். இதை கட்டாய கடமையாக்கி வச்சிருக்குது. அப்போ நான் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்து என்னால இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியுது, இப்படி அந்த வட்டத்துக்குள்ளேயே நான் இருந்திருந்தேன்னா இதை பண்ணிருக்க முடியாது சார். ஜக்காத்தோ இதுவோ என்னால கொடுத்துக்க முடியாது. இன்னைக்கு அதை நான் எய்ம் பண்றதுனாலதான் இன்னைக்கு டெய்லி நான் ஒரு சதக்காண்டு அதை ஒரு டொனேஷனுக்குன்னு ஒரு பேமெண்ட் எடுத்து வைக்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா நீங்க சொன்ன விதமும் சார் எனக்கு கடமையாக்கப்பட்டது இது எல்லாமே ஒருங்கின இருந்துச்சு. அப்ப இதை நம்ம மேலும் மேலும் சம்பாதிக்கிறது வந்து நம்மளோட முடியறதில்ல, நம்மளை சார்ந்தவங்க இன்னும் நிறைய பேருக்கு அது பயன்படும் அப்படிங்கிற அந்த இது கான்ஃபிடென்ட் வந்துச்சு சார். அதுலதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி அதை இந்த லெவலுக்கு வர்றதுக்கு உண்டான காரணமா இருந்துச்சு சார். அது நம்ம என்ன எய்ம் பண்ணாலும் மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதா எய்ம் பண்ணோம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். நம்ம ஒரு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நம்மளும் வளர்ந்து அவங்களையும் ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு வரும்போது, பர்டிகுலரா நம்மளுடைய ஸ்டாஃபே இருக்கட்டும் சார், அவங்கள்ட்ட உள்ள பிரச்சனைகளை அதுவெல்லாம் சரி பண்ணி கொடுத்தது, இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரொம்ப மனநிறைவா இருக்குது. அவங்க ஃபேமிலியில போய் அவங்களுடைய விசேஷங்கள்ல நம்ம கலந்துக்கிறது, இது பண்றது, அவங்களுடைய பிஹேவியர் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அப்ப இன்னும் எவ்வளவு நம்ம அதிகமா சம்பாரிச்சு அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும், இன்னும் நம்மளை சார்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற தாட்லாம் இதுல வந்ததுக்கு அப்புறம் தான் சார் அதை உளப்பூர்வமா நடந்தேன். ஏன்னா நான் அதை ஃபர்ஸ்ட்ல மார்க்கத்துல இருந்து சதக்கா நம்மள்ட்ட இருக்கிற பவுனு சொத்து பணத்துக்கு இதுக்கு கொடுத்து இப்படி பண்ணிட்டு இருந்தாலே போதுங்கிற அந்த தாட்டை விட்டு நீங்க சொன்ன விதம் தான் இஸ்லாத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் அப்ப சரியா புரியல, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை புரிய முடிஞ்சிச்சு சார். அப்ப இதுதான் கரெக்டா சார் அதை கரெக்டா சொல்றாங்களே அப்படிங்கிறத புரிஞ்சு இன்னும் நம்ம அதிகமா எய்ம் பண்ணணும், அது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும், நம்மளும் சரியான அந்த லைஃப் வாழணும், ஃபேமிலிக்காகவும் நம்மள்ட்ட இருக்கக்கூடியவங்களையும் நம்ம பார்த்து இது பண்ணணும் அப்படிங்கிறது தோணுச்சு சார். அதுபடி நான் செயல்படுத்திட்டு இருக்கேன் சார். இஸ்லாம் மதத்துல மட்டும் இல்ல, எல்லா மதத்திலயுமே இதுதானே சொல்லப்பட்டிருக்கு. ஆமா நம்ம ஹெல்ப் பண்றது மூலியமா தான் கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஏன்னா ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம டியூன் பண்ணோம். இந்த யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு வேணும் வேணும் வேணும்னு கேட்டிருக்கும் போது இல்லைங்கிறது மாதிரி தான் டியூன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏர்ன் பண்றதுல நம்ம கொடுக்கணுங்கிற ஃப்ரீக்வன்சி வந்து யூனிவர்ஸ் வந்து டியூன் பண்ணும். ரைட். ஸோ அது வந்து ஸ்டார்டிங்ல வந்து சும்மா ஒரு சொல்றதுக்காக கொடுக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம கொடுக்கலாம். பட் போக போக அது ஒரு ஹேபிட்டா மாறி, அது நேச்சரா மாறி, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா டியூன் ஆயிரும். ரைட். ஸோ அதில் கொடுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் நம்மளை வந்து அது ஒரு ஹேபிட்டாக மாற்றும். அந்த ஹேபிட் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ இது எல்லாமே எல்லா மதத்துலையுமே சொல்கிற விஷயம் தானே. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான பீப்புள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் இருக்க பெரும்பாலான மக்கள், அட்லீஸ்ட் 80% ஆஃப் த பீப்புள்
கண்டிப்பா உங்களுக்கு ஃபாலோ தெரியும். பண்றாங்க. அவங்க எல்லாருமே வந்து அவங்க ஏர்ன் பண்றதுல ஒரு பார்ட் வந்து குடுப்பாங்க. பிகாஸ் நம்ம குடுக்க தான் நமக்கு வந்து ஐ மீன் ஹாப்பினஸ் எப்படி குடுக்கும்போது தான் நமக்கு ஹாப்பினஸ் வருமோ, ஹாப்பினஸ். ஃபார்ச்சூனும் அதே மாரி நம்ம மத்தவங்களுக்கு ஃபார்ச்சூன் கிரியேட் பண்ண நம்மளும் ஃபார்ச்சூனர் ஆவோங்கிறது எழுதப்படாத ஒரு விதி. ரைட்? எழுதப்பட்ட விதியாக கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இத வந்து நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப கேட்கறதுக்கும், அத பார்க்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ சோ மச் மிஸ்டர் ஹருண். நீங்க வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் அ வார்ம் அப். இப்ப நீங்க வந்து ஒரு லெவலுக்கு போய் ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ நீங்க வந்து ரீச் பண்ணியிருக்கீங்க. இந்த பிரேக் த்ரூ வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஸோ இது வந்து ஃபினிஷிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லை எல்லை இல்லாம இல்ல ரொம்ப இல்ல. ரொம்ப தூரம் போக முடியும். ஸோ நான் பார்க்க முடியுது. ஸோ சேம் மைண்ட் செட்டை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணும்போது, ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்ணும்போது, குடுக்கறத இம்ப்ரூவ் பண்ணும்போது, கல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்க பிசினஸ் வந்து எந்த லெவல்ல போகுங்கிறத என்னால இங்கிருந்து பார்க்க முடியுது. அடுத்த 10 இயர்ஸ்ல உங்களோட அஹ், அந்த அரேபியன் கோஸ்டல் மந்தி, ரைட்? அரேபியன் கோஸ்டல் கோஸ்டல் அரேபியன் வந்து சார். கோஸ்டல் அரேபியன் மந்தி. இந்த ஒரு நிறுவனம் அடுத்த 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குங்கிறத நான் இப்ப பார்க்க முடியுது. எனக்கு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. அது தேங்க்யூ 10 சார். வருஷம் ஆகாது. ரொம்ப சீக்கிரமாவே முன்னாடியே அந்த அளவுக்கு ரீச் ஆயிரணும் அப்படிங்கிறத நான் ப்ரே பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து வாழ்த்துக்களும் நன்றிகளும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாரூனை பத்தின ஹாரூன் பத்தி உங்களுக்கு தெரியணும், அவரை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவரோட டீட்டெயில்ஸ் கீழே நான் கமெண்ட்ல கொடுக்குறேன். நீங்க அவரை பத்தி இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ஹாரூன். உங்களோட பிரேக் த்ரூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஷேர் பண்றது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் இன்ஸ்பயர் பண்றதுக்காக உங்களோட சக்சஸ் ஸ்டோரி நீங்க ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. அண்ட் மேலும் மேலும் ரொம்ப பெருசா நீங்க வளர்றதுக்கு நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு ஹால் ஆஃப் ஃபேம் இன்டர்வியூல அடுத்த ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பீப்புளை எப்படி சக்சஸ் ஆனாங்க, அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம ஃபீல் பண்றதுக்கு போது நம்ம மீட் பண்ணலாம். அடுத்த ஹால் ஆஃப் ஃபேம் மீட்டிங்ல உங்களை நான் பார்க்குற வரைக்கும் இட் இஸ் பை ஃப்ரம் 8020 கார்த்திகேயன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். காட் பிளஸ். தேங்க்யூ சார்.